ஃபேமிலிஸ் இன்றைக்கி எஸ்பிஓ ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஃபேஸ்புக் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஷேர் சேட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப் வச்சுருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட் வச்சுருந்தீங்களோ அவங்க பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் வச்சுருந்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நான் அதில் பண்ணுறேன், எனக்கு வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா அவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணாமல் உங்களுடைய எஸ்பிஓ ஒர்க்கை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஷேர் சேட் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மந்த்லி 4 டாஸ்க்கு தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். வீக்லி ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் எப்போ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. 7 டேஸ் முடிஞ்சதும் அதுக்கடுத்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய டாஸ்க்கை எப்பொழுதும் பண்ணுங்கள். ஷேர் சேட்னா ஷேர் சேட்டில் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம Amazon.in அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டு இல்லைன்னா ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஷேர் சேட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதில் எப்படி நீங்கள் போஸ்ட் போட போகிறீங்க அந்த லிங்கை எடுத்து நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் ஆப்பில் போயிட்டு உங்களுடைய ஒர்க்கை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Amazon.in அதில் தான் நான் போயிட்டு வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ கூகுள் குரோம் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அமேசான் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா Amazon.in யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் Amazon.in யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் புதுசாக வீடியோ இந்த 3 ஆப்பையும் யூஸ் பண்ணி நான் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி Amazon.in போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை எடுத்து அந்த லிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணிக்கிறது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். சரியா? இப்போ மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நான் ஆப்பிள் ஐஃபோன் தான் நான் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த இமேஜ் நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த லிங்க் இதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே லிங்க் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பக்கத்தில் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா புக் பேஜ் மாதிரி, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த லிங்க் காப்பி ஆயிடுது, அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளது காப்பி ஆயிடுது. இப்படி தான் ஒரு ப்ராடக்டை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இந்த காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் சேட்டில் இன்ஸ்டாகிராம் இதில் எப்படி போயிட்டு நம்ம எடுக்க போகிறோம், போஸ்ட் போட்டு அந்த லிங்கை போயிட்டு எப்படி நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ Amazon.in எடுத்துக்கிட்டிங்களா, எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் ஃபேஸ்புக்குக்கு போங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ்புக்குக்கு போங்க. இப்போது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போது வாட் இஸ் ஆன் யுவர் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட்டில் தான் போட போகிறீங்க. க்ரியேட் போஸ்ட்டு. நிறைய பேர் ஸ்டோரி யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டோரி யூஸ் பண்ணாதீங்க, போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கு நம்ம இந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்க ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு, அதை நம்ம இதில் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் ஃபீட்பேக் நம்ம கொடுத்துக்குருவோம். சரியா?
இப்போ இந்த காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட்டு லிங்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம இதில் கொடுத்துருவோம். அங்கே அமேசானில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லிங்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அதில் வந்து ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு ஹேஷ்டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இது ஹேஷ்டேக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஜென் ரிவ்யூஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 36K போஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜென் ரிவ்யூஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிற போகிறோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுதா. நீங்கள் அந்த ப்ராடக்ட் அமேசான்லேருந்து அந்த லிங்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட இமேஜையும் அந்த லிங்கையும் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கொடுத்துட்டு ஜென் ரிவ்யூஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹேஷ்டேக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்சுது. இதில் முடிச்சுட்டு போஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிடுவீங்க. கிளிக் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் வந்து போட்டாச்சு. சரியா? இன்றைக்குள்ள போஸ்ட் வந்து இன்றைக்கி போட்டாச்சு. இப்படி தாங்க போஸ்ட் வந்து போடணும். இந்த ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் போட்டிருக்கீங்களா, இந்த போஸ்ட் எடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதோட லிங்கை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா SBO போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. காப்பி லிங்க் கொடுத்துட்டிங்களா, காப்பி லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் SBO போர்ட்டல் பேஜுக்கு வந்து போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம SBO போர்ட்டல் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு நீங்கள் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு நீங்கள் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். சரியா? இப்போ டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாஸ்க் 1 அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு இதில் வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து செகண்ட்ஸ் போகும். இப்போ கோ டு டாஸ்க் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் அதே தான் நம்ம அமேசானில் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அமேசான் ஆப்லேருந்து லிங்கை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஹேஷ்டேக் போட்டு ஜென் ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த லிங்கை வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் வந்து கொடுத்துக்கிறணும். நம்மளுடைய நேமை போட்டு டைட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் தானே பண்ணீங்க, ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக் வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஃபேஸ்புக் போட்டிங்களா, சூஸ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சூஸ் டைப்பில் நீங்கள் இப்போ எதில் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக். எதில் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஃபேஸ்புக். அப்போ ஃபேஸ்புக் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் என்ன அப்படின்னா URL இருக்குது பார்த்தீங்களா, URL வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போட்டுட்டு அந்த லிங்கை வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணணும். என்ன இருக்கா, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இதில் சப்மிட் கொடுத்துடணும். அவ்வளோதான். ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து எப்படி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி போஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம எப்படி போஸ்ட் போடலாம்னா, இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோம். இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நியூ போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரைட் எ கேப்ஷன் ஆர் ஆட் எ போல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லிங்கை கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துக்குருவோம். நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 1764 பப்ளிக் போஸ்ட் ஜென் ரிவ்யூஸ் கொடுத்து நம்ம எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துக்குறோம். சரியா, ஃபீட்பேக்கு ப்ளஸ் ஜென் ரிவ்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ஷேர் வந்து கொடுத்துருங்க. வேறு எதுவுமே இதில் பண்ண வேண்டாம். ஜென் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்களா. அடுத்து என்ன செய்யணும், ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஷேர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி போஸ்ட்டு இப்படி தாங்க போஸ்ட் வந்து நம்ம போடணும். ஸ்டோரி வந்து போட்டுறாதீங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை போயிட்டு இதில் தான் காப்பி லிங்க் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இதில் காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கை எடுத்து காப்பி பண்ணோம்ல, அந்த லிங்கை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் வந்து நம்ம கொடுத்துக்கிறணும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து போட்டிருக்கோம், அந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். நம்மளுடைய நேமெல்லாம் செக் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் தானே, ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் தானே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் கம்ப்ளீட் பண்ணோம், இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி வச்சுருக்கவங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் எது தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போட்டிங்க தெரியுமா, அந்த லிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த லிங்கை தான் இதில் பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டா சப்மிட் ஆயிரும். அடுத்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஷேர் சாட் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். சேம் அமேசானில் நம்ம லிங்கை எடுத்து வச்சுக்கிறணும். லிங்கை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் ஒவ்வொரு ஆப்பில் வந்து போட்டுக்கிறலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷேர் சாட், இந்த 3ல் எது வச்சுருக்கீங்களோ போஸ்ட் போட்டு அந்த லிங்கை இதில் வந்து ஈஸியாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஷேர் சாட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஷேர் சாட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து போஸ்ட்டு போட்டிருப்பீங்க. சேம் ஈஸி தான், ரொம்பவே ஈஸி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து அமேசானில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்டை வந்து அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த லிங்கை வந்து இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். சரியா, இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம கொடுத்துக்குருவோம். இமேஜை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம போஸ்ட்டு தான் நம்ம போட போகிறோம். நான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டு தான் இதில் வந்து நம்ம போட போகிறோம். இந்த பேஜில் இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அமேசானில் ஒரு ப்ராடக்ட் எடுத்திருப்பீங்க, அந்த இமேஜை இதில் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ரைட் சம்திங் கிரேட் ஹியர் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் நான் அமேசானில் அந்த ப்ராடக்டோட லிங்கை வந்து நான் இதில் கொடுத்துக்கிறதே. கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா இது எந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிடலாம். சரியா, அந்த லிங்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஷேர் சாட்டில் வந்து போஸ்ட் வந்து போட்டாச்சு. போஸ்ட்டு போட்டதை பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஷேர் சாட்டில் போயிட்டு நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க. போஸ்ட் போட்டதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்போது நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த லிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் சாட்டில் தானே பண்ணீங்க, ஸோ ஷேர் சாட் வந்து கொடுத்துருங்க. ஷேர் சாட் கொடுத்துருங்க. சூஸ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஷேர் சாட் கொடுத்துருங்க. யூஆர்எல் வந்து நம்ம
போஸ்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா ஷேர் சேட்டில், அந்த 3 டாட் டச் பண்ணி காப்பி லிங்க் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லிங்கை வந்து இதில் போட்டுருங்க. போஸ்ட் போட்டால் தான் போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்கமும் ஆட் ஆயிரும். 1 வீக்குக்கு ஒர்க்காக நீங்கள் பண்ணாலே போதும். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷேர் சேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை தான் நீங்கள் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் எந்த மாதிரி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், எந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா டவுட்டு வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.